ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் சாய் சரஸ்வதி பேசுகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தானா. அவன் தீவிர சிவன் பக்தனாங்க. அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாராம். சிவன்கிட்ட போய் ஒரு நாள் முறையிட்டாராம். நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கனே, நான் உன்னோட பக்தனாக இருக்கனே, எனக்கு நீ எதுவும் கருணை காட்ட மாட்டேன்றியே அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட போய் முறையிட்டு அவர் நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த வழியில் ஒரு சிவயோகியை பார்த்தாராம். அவர் என்ன பண்ணாராம், கூப்பிட்டு இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். என்னங்க ஐயான்னு சொல்லி இவர் போய் கேட்கும்போது, இந்த விபூதியை வச்சுக்கோ, உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாராம். சரின்னு அவரும் வாங்கி நெத்தியில் அந்த விபூதியை வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கும்போது அந்த வழியாக ஒரு செல்வந்தர் வந்துட்டுருக்காங்க எதிர்க்க. அவர் வரும்போது அவர் ஒரு முகவரியை சொல்லி, இந்த முகவரி எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்குறாராம். இவரும் சொல்லி அனுப்புகிறாரு. சொல்லி அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து அந்த செல்வந்தர் இந்த விவசாயியை தேடி வராரு. அப்போ அன்றைக்கி நான் உன்னுடைய விபூதி நிறைஞ்ச முகத்தை பார்த்துட்டு போய் எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு கிடச்சிச்சு, ரொம்ப காலமாக வராமல் இருந்த பணம் எனக்கு கிடச்சிச்சு, அதனால் அதிர்ஷ்டம் நிறைஞ்ச உன் முகத்தை நான் பார்த்ததுனால தான் எனக்கு இது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த விவசாயிக்கு கொடுத்து உதவுனாராம். அதை வச்சு அவருடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்துக்கிட்டு அந்த விவசாயி நல்லபடியாக வாழ்ந்தாங்க. இது மூலிமா என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் திருநீர் கண்டிப்பாக வச்சுக்கணும். திருநீர் வைக்கிறதுனால நமக்கு சகலவித செல்வமும் கிடைக்கும்.